بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியமான மரியாதைக்குரிய சங்கையான உலமாக்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாராந்த வகுப்பு தொடரில் நபிமார்களது சரிதை கஸஸுல் அம்பியா, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் சட்டங்களை பேசுவது போல நிறைய சம்பவங்களை பேசுகிறான். சம்பவங்கள் குர்ஆனில் பேசப்படுவதற்கான பிரதானமான காரணம் லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், இதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஒரு முஃமினுடைய உள்ளத்தை அல்லாஹ்வோடு உறுதிப்படுத்துகிற, அந்த தொடர்பை ஸ்திரப்படுத்துகிற சக்தி சம்பவங்களுக்கு இருக்கிறது. அந்த ரீதியில் அல்லாஹ் தஆலா நிறைய சரித்திரங்களை குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து பக்கத்துக்கு பக்கம் பேசுகிறான். அந்த வரிசைகளில் உள்ள பிரதானமான சம்பவங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல், இதற்கு முன்னால் வாழ்ந்த ரசூல்மார்களது சரித்திரங்களை நபியே உங்களுக்கு நாம் சொல்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வரிசையில் நாங்கள் ஆரம்பமாக சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பார்த்தோம். அவர்களுடைய படைப்பு எப்படி இருந்தது, சொர்க்கத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள், எதனால் வெளியேற்றப்பட்டார்கள், பூமிக்கு வந்து வாழ்ந்த வரலாறு என்ன, கிடைத்த குழந்தைகள் யார், என்னென்ன செய்தார்கள், அவர்களது தாவத் எப்படி இருந்தது, இது போன்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அதற்கடுத்து அவர்களுக்கு பின்னால் அவர்களது மகன் சய்யிதுனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது நபியாக இந்த பூமிக்கு உலகத்திற்கு வந்தவர்கள். அடுத்து ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சய்யிதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது நபி. இந்த மூன்று பேருக்கும் அடுத்ததாக இதுவரைக்கும் இந்த மூணு காலங்களும் விரிவாக சென்ற வகுப்புகளில் பார்த்தோம். சாராம்சம், இந்த மூன்று நபிமார்களுடைய வரலாறுகளிலும் ஷிர்க் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கல்ல, இணை வைப்பு ஒன்று இருக்கல்ல. எல்லாரும் தௌஹீத்வாதிகள் தான், அல்லாஹுவை மாத்திரம் ரப்பாக ஏற்று வணங்குகிற ஒரு சூழல் தான் இந்த மூணு பேருடைய காலங்களிலும் இருந்தது. ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னால் ஒரு நபியை, ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்ப வேண்டிய தேவை உண்டாகிறது. அவர் தான் சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல் இவர்கள் தான். இவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட யாரும் ரசூல் அல்ல, நபிமார்கள். சொல்லப்படுகிற செய்தியை அவர்கள் அமல் செய்து கொண்டு வாழ்ந்தாலே போதும். ரசூல் என்று வரும் பொழுது செய்யவும் வேணும், சொல்லவும் வேணும், எத்தி வைக்கவும் வேண்டும் என்ற பொறுப்பு கொடுக்கப்படுகிற முதல் நபி, முதல் ரசூல். இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் கௌமக், தப்லீகோடு எத்தி வையுங்கள் என்ற பொறுப்போடு அல்லாஹ் தஆலா அனுப்பிய முதல் மனிதர் ரசூல் சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஏன் இந்த தேவை வந்தது? இந்த காலத்தில், இந்த காலங்களில் வாழ்ந்த மிக முக்கியமான நிறைய நல்லவர்கள் இருந்தார்கள். சரித்திரங்களை எல்லாம் பார்த்தோம். இடத்துக்கு வாரதுக்கு இந்த சாராம்சத்தை சொல்கிறோம். அதில் மிக முக்கியமான ஆக்கள் தான் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யகூஸ வயஊக வனஸ்ரா. சூரத்து நூஹ்ல சொல்கிறான், இந்த மூன்று நபிமார்களுடைய காலங்களில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 5 பிள்ளைகள் தான் இவங்க. வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர். இந்த 5 பேரும் மிச்சம் நல்லாக்கள், சாலிஹான மக்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் முடியுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி உள்ள காலத்தில் இப்லீஸ் ஷைத்தான் வந்து அந்த காலங்களில் இருந்த நல்லோர்களிடத்தில் சொன்னானாம், நீங்கள் எல்லாரும் உங்களோட வணக்கங்களில், இபாதாத்துகளில் உங்களை திருத்தி கொள்றதுக்கு ஒரு வரி சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன செய்ய வேணும்? 5 பேர் வாழ்ந்தாங்க இல்லையா, எங்களுக்கு முன்னாடி உள்ள இந்த ஊர் எடுத்தாலும் ஒரு 10 பேர் இப்போ அங்கே பேர் சொல்கிறதுக்கு, இந்த ஊரில் வாழ்ந்த நல்லோர்கள். அது மாதிரி இந்த காலத்தில் நல்ல 5 பேர் இருந்தாங்க இல்லையா,
அந்த 5 பேரை மாதிரி செஞ்சு ஒரு சிலையை உருவத்தை வடித்து வச்சுக்கொள்ளுங்க. அதை வணங்குறதுக்காக அல்ல. நீங்கள் கொஞ்சம் அமல்ல இபாதத்தில் சௌக்கிற நேரம் அதை பார்த்தா அடே இவரை மாதிரி இல்லையா நான் நீக்கணும் என்று உங்களுக்கு உணர்வு வந்து திருந்த வழிகோரும். அதனால் இதை செஞ்சு வச்சுக்கோங்கடா. அது கொஞ்ச நாள் அப்படி இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் போகிற நேரம் அந்த சிலைகளை கொஞ்சம் கண்ணியப்படுத்தணும் என்ற உணர்வு வந்தது. ஒரு பிளேட்டை வைக்க ஆரம்பித்தாங்க, மாலையை போட ஆரம்பித்தாங்க, அதுக்கு சாப்பாடை வச்சு பார்ப்போமேன்னு யோசித்தாங்க. சரி, அந்த இடத்துக்கு மழை படக்கூடாது இல்லையா, அது காக்கா பள்ளி எதுவும் அதில் மலம் கழித்திடக்கூடாது இல்லையா என்று கட்ட ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் அது வணங்கப்பட தகுதியானது என்ற நிலைக்கு வந்தது. காலம் போக 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 சூப்பின் 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 சூப்பு இபாதத்துக்குரிய நிலைக்கு வந்துருச்சு. இந்த 5 கடவுள்கள் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது? இந்த இடைப்பட்ட காலத்தில் மௌத்தாகிற ஒவ்வொருத்தரும் வசியத் செய்து கொண்டு மௌத்தாகுவாராம். அவருடைய வசியத், கடைசி மரண சாசனம் எப்படி இருக்கும்? லா ததருன்ன சூரத் நூஹ் சொல்கிறது, இந்த 5ஐயும் வணங்காம மட்டும் இந்திரவானம். ஒரு வாப்பா அப்பா பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு இதுதான் வசியத்தா சொல்லிட்டு மொத்த போவார். இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். இந்த செய்தி பார்த்தோம் சென்ற பாடத்தில் வகுப்புல. ஒரு 4 வகுப்புல தொடராக ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத் எப்படி இருந்தது, அவர்களுடைய சமூகத்துக்கான அழிவு எப்படி வந்தது என்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இருந்த அந்த மக்கள் அழிக்கப்பட்ட வரலாறு என்ன? அதுக்குதான் என்ன பேர் சொல்ற? தூஃபான் ஒரு பெரு வெள்ளத்தை அல்லாஹ் அனுப்பினான். முழு உலக மக்களும் அழிக்கப்பட்டார்கள். வஸ்னஇல் ஃபுல்க், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, நூஹே உங்களோட மக்கள் 950 வருட முயற்சிக்கு பின்னாலேயும் உங்களை நம்பலையா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலையா ஒன்றும் யோசிக்க வேணாம். நீங்கள் கப்பல் ஒன்று கட்டுங்களேன். கப்பல் உண்டு. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலை கட்டினாங்க. பெரிசா அவங்களிடத்தில் இந்த தளபாடமோ ஆயுத வளங்களோ இருக்கல்ல. குர்ஆன் சொல்கிறது, ஹமல்னாஹு மின் ذாத்தி அல்வாஹின் வதுசுர், சில பலகைகளும் ஆணிகளும் தான். பலகை வச்சு ஆணி அடிச்சு கோழி கூடு கட்டுற மாதிரி நாங்கள் அப்படி ஒரு கப்பல் செய்யப்பட்டது. ஆனால் ஆச்சரியம், அந்த கப்பலை அல்லாஹ் தாலா நடாத்திய விதம். ஆணியும் பலகையும் வச்சு கப்பல் கட்டுறண்டா, அல்லாஹ் சொன்னான் கப்பலுக்கு அல்ல சக்தி, தஜ்ரி பி அயுனினா, எங்கட பாதுகாப்பை அந்த கப்பலுக்கு கொடுத்தோம். மலை போன்ற அலைகள் வந்தது, மலை போன்ற அலைகள் எல்லாத்திலையும் அந்த கப்பல் தாக்கு பிடிச்சது. இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் செய்யப்படுற கப்பல் எல்லாம் சாதாரண அலைகளுக்கு கூட கவிழ்ந்து போகலாம். அந்த கப்பல் அப்படி தான் இல்லை. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் சொன்னானது ஏண்ட பாதுகாப்போடு போன கப்பல். அதில் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு ஹமல்னா மின் குல்லின் ஜௌஜின் இஸ்னைன், ஒவ்வொரு அதாவது இனத்திலிருந்தும் ஒவ்வொரு ஜோடிகளை அல்லாஹ் ஏற்றிக்கொள்ள சொன்னான். தூஃபான் என்ற வெள்ளம் இருக்குதே, இந்த வெள்ளம் முழு உலகத்துக்கும் வந்தது. ஒரு ஊருக்கு வந்த வெள்ளம் அல்லது, முழு உலகத்துக்கும் வந்தது. அந்த கப்பலில் இருந்தவர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்பதுதான் மார்க்கத்துடைய முஃபஸ்ஸிர், அதாவது முஅர்ரிஹூன்களுடைய வரலாற்று ஆசிரியர்களுடைய இஸ்லாமிய வரலாறில் ஏற்றமான கருத்து. அன்றைக்கு அந்த கப்பலில் இருந்தவங்களை தவிர வேற யாரும் மிஞ்சல், எல்லாம் அழிஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னான், வஜஅல்னா ذُرِّيَّتَهُ هُمُ الْبَاقِينَ, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலத்தை மாத்திரம்தான் நான் தப்ப வைத்தோம். அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 பிள்ளைகள். ஒன்று சாம், மற்றவர் ஹாம், மற்றவர் யாஃபித். இன்றைக்கு இப்போ நாங்கள் வாழ்கிற காலமோ இதுக்கு பின்னாடி கியாமத்து வரைக்கும் வர்ற எல்லா மனிதர்களுடைய வம்சாவளியும் இவரை தாண்டி தான் போக வேண்டும். இவர் அதுக்கு பின்னால் நூஹ், வேறொரு ஆள் இல்லை. என்ன எல்லாம் அழிக்கப்பட்டாச்சு. அன்றைக்கு கப்பலில் இருந்த வாப்பாட மகன் அவங்களோட பிள்ளைகள் தான் நாங்கள்லாம். ஜஅல்னா ذُرِّيَّتَهُ هُمُ الْبَاقِينَ, எல்லாரையும் நல்லா அழிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கடுமையான கோபப்படி அது சம்பந்தமாக பார்த்தோம். ஹைர், இப்போ இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏற்றின ஆக்கள் எல்லாம் கரையொதுங்குகிறார்கள். வஸ்தவத் அலல் ஜூதி, அந்த மலை, அந்த கப்பல் ஜூதி என்ற மலையிலே தரையிறங்குகிறது. குர்ஆன் சொல்லுது, வகீல புஅதல் லில் கௌமி ஸாலிமீன், எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அந்த கப்பலில் இந்த இறங்குறவங்க இப்போ சுத்தமான மூமின்கள்.
கண்ணால் அழிவை பார்த்தாச்சு. ஷிர்க, குஃப்ர, சிலை வணக்கத்தை செய்தவர்களுடைய, ஈமான் இல்லாதவர்களுடைய நிலையை கண்ணால கண்ட சமூகம். எப்படி ஒரு பக்குவத்தை ரீதிக்கணும். ஆனால் இப்லீஸ் உடல்ல அவன்ட முயற்சியை திரும்ப செய்ய ஆரம்பித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால அடுத்து வருகிற நபிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம், சாமுடைய மகன் ஷாலிஹ், ஷாலிஹுடைய மகன் அர்ஃபக்ஷத். இப்படி ஒரு மிசாவளி போகிறது. அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம், சாமுக்கு பின்னால வேற ஒரு வழித்தோன்றல் வருகிறது. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து வந்த நபிதான் இன்றைக்குடைய பாடம் செய்துனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டாவது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேரும் நபிமார்கள். அதுக்கடுத்து அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல் செய்துனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த அடுத்த நபி, இது பெரியோரு உலகத்தையே துப்புரவு பண்ண பின்னால வந்தால் செய்துனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இவங்க ஏன் வந்தாங்க? இவர்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்தோம், கப்பல்ல இந்த இறங்கி 300 வருஷம் வாழ்ந்தாங்க என்ற வரலாறும் இருக்கிறது. 350 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியும் இருக்குது. ஏதோ அவர்கள் வாழ்ந்துட்டு மௌத்தா போயிட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வேற நபிமார்கள் வரல, மக்கள் எல்லாம் சுத்தமாக இருந்தார்கள். திரும்பவும் இப்லீஸ் வந்து அவன் முயற்சி செஞ்சான். அடே நீங்கள் எல்லாரும் இவங்கெல்லாம் மறந்துட்டீங்களா? திரும்ப வந்த சுவா உங்களுக்கு ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிய அந்த கதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாசி பாருங்கன்னொடனே அவங்களுக்கு அதெல்லாம் திரும்ப திரும்ப புலப்படு. நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறதெல்லாம் ஹக்கு, இது வேற என்னமோ ஒன்று தான் உண்மையானது என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். திரும்ப அவர்களுக்கு இடையில ஷிர்க் வருகிறது, இணை வைப்பு வந்துருச்சு. எந்த அளவுக்கு இணை வைப்பு வந்துட்டு என்றால் பாருங்க, கண்ணால அழிவை கண்ட சமூக பின்னணி. ஷைத்தானுடைய முயற்சி இருக்குதே, சாதாரணமான முயற்சி அல்ல. எங்கட குடும்பத்தில் ஏண்ட மகனா ஒரு நாளும் சான்ஸ் இல்லை, எங்கட ஃபேமிலியில் அப்படி உண்டா, நோ சான்ஸ், சொல்ல அது. அல்லாஹ் பாதுகாக்க வேணும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் ஹூத் இப்னு ஷாலிஹ் இப்னு அர்ஃபக்ஷத் இப்னு சாம் இப்னு நூஹ். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம், சாமுடைய மகன் அர்ஃபக்ஷத், அர்ஃபக்ஷத் மகன் ஷாலிஹ், ஷாலிஹுடைய மகன் ஹூத். அப்புறம் எத்தனை ஜெனரேஷன் இங்க பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1 2 3 4 தலைமுறைக்கு பின்னால வருகிற நபிதான் செய்துனா ஹூத். 4 தலைமுறைக்கு பின்னால. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல தான் இப்லீஸுடைய முயற்சி நடக்கிறது. திரும்ப சிலை வணக்கம் அறிமுகமாகுது. இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய கபீலா, அவங்களோட கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்களோட கோத்திரத்துக்கு பேர் ஆத். அவங்க அனுப்பப்பட்ட சமூகத்துக்கு பேர் என்ன? அவங்க அனுப்பப்பட்ட சமூகம்னா அவங்களோட கூட்டம்னு அர்த்தம், அவங்களோட சமூகம். அல்லாஹ் தஆலாவோட ஒரு பொதுவான ஒரு சுன்னா இருக்கிறது, அந்தந்த சமூகத்தில் இருந்துதான் அந்தந்த சமூகத்துக்குரிய ரசூல் அல்லாஹ் புறக்கே இருப்பான். ஆத் இந்த கூட்டத்தில் இருந்துதான் ஹூத் என்ற நபி பிறக்கி எடுக்கப்படுகிறார்கள். விஷயத்துக்கு வாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது அந்த ஆது கூட்டம் 3 சிலைகளை வைத்துக் கொண்டிருந்தார்களாம். ஒன்று சம்த், அடுத்தது சமூத், அடுத்தது அல் பஹா. கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 3 பேரையும் வரலாற்று ரீதியாக ஊர்ஜிதப்படுத்துறாங்க. சம்த், சமூத், பஹா. இப்ப அதெல்லாம் மறந்துருச்சு. இப்ப வத், சுவா இதெல்லாம் இப்ப ஆக்களுக்கு மறந்து, புதிய கடவுள்கள். பொதுவாக சிலை வணங்கிகள் இடத்துல இருக்கிற ஒரு இயல்பு என்ன தெரியுமா? நிறைய பேர்களை சொல்றதுல அவங்களுக்கு ஒரு, எங்களுக்கு அல்லான்றதை தவிர வேற ஒன்றை சொன்னால் வெறுப்பு வர மாதிரி அவங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டும். 1 2 சுருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. கடவுள்களே சில நாங்கள் யாரையும் விமர்சிக்கிறதுக்குன்றதுக்காக அல்ல, சில எங்கட நாட்டில் உள்ள சில மதங்களுடைய கடவுள்கள் 33,000 என்றாங்க. 33 லட்சம் என்று இருக்கிறது. 200 கோடி என்றாங்க. என்னென்னமோ லட்சங்கள் கோடிகள் எல்லாம் கடவுள்களை சொல்றாங்க. அதுக்கு பேர்களும் மிச்சி ஒரு உருவங்களை கற்பனை செஞ்சு பேர்களை கொஞ்சம் சக்தி உள்ளதாக இருந்தால் கொஞ்சம் பயங்கரமான தோற்றம் அமைக்க வேணும், அப்படி இறக்கம் உள்ளதாக இருந்தால் ஒரு சாந்தமான ஒரு மிருகம் ஆயிக்கணும். இப்படி அவங்களோட கற்பனைகளோட வெளிப்பாடாக ஆகிருச்சு. ஹைர். அப்ப இந்த 3 சிலைகளையும் வைத்து ஆத் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆது 2 வகை. ஆதிக்குதே 2 வகை. ஒன்றுக்குது பழங்காலத்து ஆத், பழைய ஆத். அதைத்தான் இந்த இது சம்பந்தமான குர்ஆன்ல 2 விதமான இந்த ஆத 2 சாராராக பிரித்து பேசப்பட்டீங்க.
ஆதுனில் ஊலா என்ற ஒரு கூட்டத்தை சொல்கிறது. பழங்காலத்து ஆத், அதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். இவங்க கேட்கிறாங்களே, ஆது கூட்டம் சாதாரண ஆக்கள் அல்ல. இவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பலம் இருக்குதே, அல்லாஹ் கொடுத்து ஒரு கட்டத்தில் கேட்டாங்களாம், நஹ்னு அஷத்து மன் அஷத்து மின்னா கூவா. இப்படி ஒருத்தன் கேட்கலாம், எங்களை விடவும் பலசாலி இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து கேட்டாங்க அந்த கேள்வியை. சரி, நாங்கள் அல்லாஹ்வை வணங்கணும் என்றீங்களே, நாங்கள் அவனை வணங்குறதுக்கு நாங்கள் யார்? நாங்கள் என்ன எங்கள்கிட்ட பலகீனம் இருக்குது? அவ்வளோ சக்தி அவர்களிடம் இருந்தது. அது வெளிப்படையாக அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஃபத்குரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருள்களை கொஞ்சம் யோசியுங்களேன் என்று ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நேரம் தான் அவங்க அதை சொன்னாங்க. நாங்கள் யார் அதெல்லாம் யோசிக்க, எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நாங்கள் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா என்று அவர்களுடைய பலங்களை பேசினார். குர்ஆன் சொல்லுது, அத்தபஅஸூன பிகுல்லி ரீஇன் ஆயா. எந்த மலை கிடைச்சாலும், சிலாக்களுக்கு இது ஒரு நோய், ஒரு மலையை காணலாம் இன்னைக்கு ஒரு பெலஸ் அடிச்சணும் அப்படி ஆசை வர. அந்த மக்கள்கிட்ட இருந்த வளம் இருக்குது, பண வளம். என்னன்னா அந்த தங்குறதுக்கு ஊடு, இவங்களோட பெரும்பாலான வாழ்க்கை முறை, தங்குற வீடு முறை எப்படி இருந்துச்சுன்னா ஹியாம்கள் தான். ஹியாம்னா கூடாரம், கூடாரங்கள் தான் அடிப்பாங்க. பெரிய ஒரு பாலைவனத்தை பிடிச்சி பெரிய பெரிய தூண்களை நட்டி கூடாரங்கள் அடித்து தான் வாழ்வாங்க. ஆனால் அந்த ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட்டுக்காக மலை பகுதிகளுக்கு போய் அங்கே ஒரு பெரிய ஒரு பெலஸ் ஒன்று அடித்து அங்கே வைப்பாங்க. அசில் அவங்களோட இடம் வந்து இங்கே தான், கூடாரம் அடித்து வாழ்கிறதா அவங்களோட முறை. அது சூரா ஃபஜ்ரில் போதினும், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆது கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீங்க பார்க்கலையா? அந்த ஆது எந்த ஆது? இரம், பழங்காலத்து ஆது. இரம்ன்றது ஆது கூட்டத்துடைய அப்பா வம்சத்தில் உள்ள ஒரு ஆள். இரம், இரமுடைய ஆத். யார் அவங்க? தாத்தில் இமாத், தூண்களை நட்டி கூடாரமிட்டு வாழ்ந்தார்களே. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இப்படி அல்லாஹ் வேற எந்த கூட்டத்தை பார்த்து குர்ஆன்ல சொல்லல. அவங்கள மாதிரி ஒரு பலசாலியான கூட்டம் எங்கும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ்வே சொல்றான். லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அப்படி ஒரு அந்த ஆது கூட்டத்தை நாம் அழித்த செய்தி உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ பலம் இருந்தது. மலைகளை கண்டு அப்படியே ஆயத்தன் சாபசூன், சும்மா விளையாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பெலசொண்டை கட்டி அங்கே வைப்பாங்க. இப்படியெல்லாம் சக்தி கொடுக்கப்பட்டவர்கள், பலம் கொடுக்கப்பட்டவர்கள். ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களிடத்தில் ஷிர்க் வந்த பொழுது, குஃபுர் வந்த பொழுது அவர்களிடம் தாவா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக நபிமார்களுடைய சொன்ன, இதுக்கு முன்னாலே நாங்கள் பார்த்திக்கிறோம், இந்த சமூகத்தில் என்ன தவறு நடந்தாலும், என்ன பாவம் நடந்தாலும் அல்லாஹ் தஆலா அனுப்புகிற ரசூல்மார்கள் முதலாவது அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துறது இந்த பாவத்துடைய பாரதூரத்தை அல்ல. எதை விளங்கப்படுத்துவாங்க? என்ன சொன்னோம் இதுக்கு முன்னால? முதலாவது நபிமார்களுடைய தாவத்தில் முதலாவது செய்கிற பாவங்களோட விபரீதத்தை விளங்கப்படுத்த முன்னால அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்வார்கள். அல்லாஹ் சொன்னான், வஇலா ஆதின் அஹாஹும் ஹூதா. ஆதுக்கு நாம் அவர்களிலிருந்தே ஒரு சகோதரரை ஹூதை அனுப்பினோம். இத் கால லஹும் அஹூஹும் ஹூதுன் அலா தத்தகூன். நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீங்களா? அல்லாண்டா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வை அறிமுகம் செய்தார்கள். பல இடங்களில் சூரத்துல் ஃபுர்கானில், சூரத்து சாதில், சூரத்து அல் அஹ்காஃபில், பல இடங்களில் இவர்களுடைய சம்பவம் இருக்கிறது. இவங்களுக்கு பேரே, ஆது கூட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அஹ்காஃப், அஸ்ஹாபுல் அஹ்காஃப். அஹ்காஃப்ன்றது இன்றைக்குள்ள யமனுக்கும் ஹதரமௌத்துக்கும் இடையில, அதாவது யமனில் ஒமானுக்கும் ஹதரமௌத்துக்கும் இடையில உள்ள ஒரு பகுதி தான் அஹ்காஃப். இது ஒரு மலைப்பாங்கான பகுதி. இந்த இடத்துல தான் அந்த ஆக்கள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் அந்த தடயங்கள்னா அவங்க கட்டின வீடுகள் அல்ல, அழிக்கப்பட்ட இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டது. ஒரு அடையாளம் இல்லை, அல்ல எல்லாத்தையும் அழிவோடு அழிச்சிட்டான். சில இதுகளில் அங்கே பாக்கியாக இருக்கிறது. அஹ்காஃப் என்று அவங்களுக்கு பேர். குர்ஆனில் ஒரு சூறாவுக்கும் இந்த பேர் இருக்குது. இப்போ இங்கே தான் அந்த ஆது கூட்டம் வாழ்கிறார்கள். ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹுவை அறிமுகம் செய்தார்கள். இந்த மக்கள் எவ்வளோ அல்லாஹ்வை பற்றி சொன்ன பின்னால் அவங்க லேசாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, போடா மடையனே. எல்லா காலத்துலேயுமே கூடுதலாக மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் பற்றி பேசினா இவருக்கு தலைக்கடிச்சுன்றதானே, இது எல்லா காலங்கள்லேயும் இந்த இது. அவங்க சொன்னாங்களாம், இன்னா லனராக ஃபீ சஃபாஹா. உங்களுக்கு மோடத்தனம் வந்திக்கு போலேக்கு.
எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிக்கிறீங்க நீங்கள்? இன்னால நராக ஃபீ சஃபாஹா என்று சொன்னார். ரெண்டாவது சொன்னாங்க, நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்களா, பொய்யன் என்றார்கள். சஃபாஹத்தின் மடத்தனம், மடையன்றதை தாண்டி பொய்யன் அடுத்ததுக்கு வந்தார். அதுவும் அவங்களுக்கு தாண்டல்ல, பொறுக்கல்ல. திரும்ப இன்னொரு கட்டத்துக்கு போனாங்க. சொன்னாங்க, இன் நகூல் இல்லா தராக பஅது ஆலிஹத்தினா பிசூ. நீங்கள் எங்கட கடவுள்களை குறை சொல்கிறதானே, எங்கட கடவுள் எல்லாம் கோவப்பட்டு உங்களோட மண்டையில் ஒரு நெட்டொண்ட கலட்டி விட்டிக்கு போலைக்கு. இல்லா தராக பஅது ஆலிஹத்தினா பிசூ. எங்கட கடவுள்களில் ஒன்று உங்களுடைய சிந்தனையை கெட வைத்து உங்களை பைத்தியக்காரனாக ஆக்கி அதான் வளர்த்துறீங்க என்று பேசினார். நவுதுபில்லா. இப்படி மடையன், பொய்யன், அது மாதிரி என்னது மஜ்னூன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொன்னார். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிச்சம் கவலையாய் போனது இந்த வார்த்தைகள். எப்பயுமே நபிமார்கள் அவசரப்பட்டு செய்தி சொல்லி 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 சொல்லியே இருப்பாங்க. அவசரப்பட்டு எடுத்தெடுப்பில் எங்களை மாதிரி சூடாரும் இல்லை. எனக்கு தானே கொஞ்சம் நான் மிம்பரில் பயம் பண்ணி இவங்க கேட்குறல்லே இன்னும் கோபம் வரையில. எத்தனை முறை சொல்லியாச்சு, இவனெல்லாம் உருப்படுவானா? சொல்லக்கூடாது. இந்த வார்த்தைகளை சொல்றது மிக பாரதூரமான விளைவுகளை உண்டாக்குமா. செய்துனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக ஒரு செய்தி இருக்குது குர்ஆன்ல. அவங்களோட சமூகத்துக்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு நிறைய புத்திமதி சொன்னால் அப்படித்தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களோட தாவத்தை விட வேற என்ன குர்ஆன்ல தாவத்து இருக்கிறது. எவ்வளோ அந்த உம்மத்துக்கு சொன்ன மனுஷன். எத்தனை இடத்துல இவங்களோட பேரை மட்டும் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி 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 ஒரு நாள் அவங்களோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வீட்டுள்ளுக்கு இந்த வெளியே வராங்க. 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பனு இஸ்ராயலை சேர்ந்தவர், அவங்களோட கூட்டத்தால். அடுத்தவர் கிபித்தின்னா அங்கே உள்ள மிஸ்ரிக்காரர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனே அந்த பனு இஸ்ராயல்காரன் நிற்கிறானே, மூசா எனக்கு அடிச்சிடான் இவன் என்றார். எனக்கு இந்த கிபித்திக்காரன் அடுத்த இந்த ஜாதி மாதிரி, அந்த ஜாதி இந்த ஜாதி மாதிரி, இப்போ நாங்கள் ஊர் சொல்கிறேன் நம்மட மாதிரி அவங்க கிபித்தி பனு இஸ்ராயலி இப்படி சொல்லுவாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, மூசா எனக்கு இந்த இவன் அடிச்சிடான் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்மையிலே ஒரு ஆத்திரம் வந்தது. கிட்ட போனாங்க, அடிச்சு பார்க்குறேன். அவன் என்ன பண்ணான், ஒரு குத்தினாங்க. கோவம் வந்து ஃபவக்கஸஹு மூசா, ஒரு குத்தினாங்க அவனுக்கு, இவங்கட ஆளுக்கல்ல, அந்த அடிக்க வந்தவனுக்கு. அந்த குத்து ஃபகதா அலை, அந்த இடத்துல செத்து விழுந்துட்டான் அவன். சலாக்கட்ட குத்து வாங்கிடக்கூடாது. ஃபகதா அலை, அந்த அடியோட விழுந்தார், செத்து போயிட்டார். சப்ஜெக்ட் இப்போ மிஸ்ரில் எப்படி பேச்சு போகுதுண்டா, எங்களோட ஊரில் யாரோ ஒருத்தன் இவனை கொண்டான், கொலையாளிக்கிறான், கொலை செய்யப்பட்டவன், கொண்டாள் இல்லை. பேச்செல்லாம் போகுது, கொண்டு போட்டு போயிட்டாமே, அதுவும் கிபித்திக்காரனை ஃபிரௌன் ஆள் இல்லையா, கொல்லப்பட்டுகிறான். அந்த கட்சியில் எப்படி இருக்குது? அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறுபான்மைண்டா பெரும்பான்மையின் ஒரு கட்சிக்காரர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செய்தி எப்படி போகுது? எவனோ ஒருத்தன் கொண்டுட்டான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல மனசு என்ன சொல்லிக்கும்? பேசாமல் வந்திக்கிறான். நேரத்துக்கு அடுத்த நாள் வெளியாகிறான். வஹாராஜ, அடுத்த நாள், இதெல்லாம் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கிறது. 2வது நாள் வெளியே வந்தான். வெளியே வந்து பார்த்தா நேற்று சண்டை பிடிச்சு கொண்டிருந்தானே அதே ஆள், அவங்களோட கோத்திரத்தில் உள்ள அதே ஆள் இன்னொரு கிபித்திக்காரனோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார். இப்பையும் கண்ட உடனே, மூசா நேத்திய மாதிரி இருந்தா இன்னொருத்தன் வந்து எனக்கு அடிச்ச பார்க்கிறான். இப்ப யார்ட பிள்ளை? இப்ப இவன் தான் சண்டைக்காரன், அவன் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். அந்த அந்த தண்டை குடும்பத்துக்காரன் தான். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். அது என்ன வார்த்தைண்டா, அடே உனக்கு எத்தனை நேத்தும் சண்டை, இன்றைக்கும் சண்டை. லா அகூனன்ன ظஹீரன் லில் முஜ்ரிமீன் ஃபலன் அகூன ظஹீரன் லில் முஜ்ரிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. உன்ன மாதிரி ஆக்களுக்கு இதுக்கு பிறகு ஜெம்மத்திலும் ஹெல்ப் பண்ணுறல்ல, உதவி செய்யறல்ல ஏண்டா. இந்த வார்த்தை எங்கட வாயிலேருந்து வரதானே. இவனுக்கெல்லாம் மணி சென்று போய் செஞ்சேனே, கொடுத்தேனே, சொன்னேனே, வேண்டா வீட்டு பக்கம் கால் வச்சிடல, டீயில் தண்ணி சொட்டும் குடிச்சிடல என்று சொல்கிறேன். அதான் சொல்ல வந்தேன். சில வார்த்தைகளை
மார்க்க விஷயங்களுக்காக உண்மையிலேயே இது அவனை திருத்துற ஒரு இடம், ஒரு நபி. அந்த இடத்துல நடந்த அந்த ஒரு சருகுதல் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கிறது. சொன்னா உனக்கு இதுக்கு பிறகு ஒரு உதவியும் செய்யறது, லன் அகூன ظهيرا للمجرمين. ஆச்சரியம், இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த கிபித்திக்காரன் நீரானே அவனுக்கு டவுட், இவர் இதை சொல்லணும், இப்படியே இவர் சொல்லணும், உனக்கு இது பிறகு உதவி செய்யறல்லண்டா அப்ப நேத்து இவர் தான் உதவி செஞ்சோம் என்று அவனுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. போனா ஓடி, நேத்து கொல்லப்பட்டால் கொண்டவர் மூசாதான் என்று சொல்லிவிட்டான். இப்போ ஃபிரௌனுடைய பார்லிமெண்ட்ல மஷூரா என்ன செய்வோம் மூசாவை, முடிவாகிறது மூசா கொல்லப்பட வேண்டும், கொலைக்கு கொலை, மூசா கொல்லப்பட. மின் அஜ்லி ذلك كتبنا على بني إسرائيل أن من அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேறொரு சட்டமாகவும் சொல்றார், கொலைக்கு கொலை. சரி, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது சப்ஜெக்ட் ஒன்றும் தெரியாது, அங்கே நடந்த மஷூராவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்தார், ஜா ரஜுலு மின் அக்ஸல் மதீனத்தி யஸா, ஓடி வந்து சொன்னார், மூசா இன்னி லக்க மினன் நாசிஹீன், நலவுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு நலவுக்கு தான் சொல்கிறேன், இங்கே வைக்காம எங்கேயாவது ஓடிடுங்க, இந்த மிஸ்ர் வைக்க வேணும். உலமாக்கள் சொல்கிறாங்க, இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இந்த உனக்கு இதுக்கு பிறகு சொல்கிறல்ல, உன்ட வீட்டுக்கு இதுக்கு பிறகு வாரல்ல, அவன்ட வீட்டுக்கு இதுக்கு பிறகு இந்த பக்கத்துக்கு ஜம்மத்துக்கு போகிறல்லன்ற வார்த்தைகள் இருக்குதே, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் சொல்வார்களோ அத்தனை பேரும் அந்த வார்த்தையால் சோதிக்கப்படுவார்கள். ஃபகாலஹு மூஸா ஃபப்துலி, மூஸா அலைஹிஸ்ஸலாமும் சொன்னார்கள், அந்த வார்த்தையால் அல்லாஹ் அவர்களை சோதிச்சார். எங்களோட வாழ்க்கையிலையும் அந்த வார்த்தை வரக்கூடாது, அப்படி சொன்னால் நிச்சயமாக அந்த வார்த்தையால் சோதிக்கப்படுறதே தான். ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி ஏனே யாரும் எடுத்தெடுப்பில் இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, இவனெல்லாம் நாசமாக போனவன், இவனெல்லாம் விடக்கூடாது, ஏன்னா கண்ணுக்கு முன்னால் சாகணும், இப்படி சொல்கிறல்ல. சொல்லி 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 கடைசி கட்டத்தில் அவங்களா வந்து ஆது கூட்டமாக வந்து கேட்டாங்க, ஹூத் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, மா ஜித்தனா பிபையினா, ஆதாரம் ஒன்று கொண்டு வாங்க பார்ப்போம், ஆதாரம் ஒன்று சொல்லுங்களேன், நீங்கள் சொல்கிற அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க பாப்போம், கொண்டு வாங்க பாப்போம். நீங்கள் கொண்டு வரலே. வமா நஹ்னு பிதாரிகி ஆலிஹத்தினா அன் கௌலிக், நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு இவ்வளோ நாளும் நாங்கள் வணங்கின இந்த முக்கடவுள்களை விடணுமா? நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்து ஆதாரமும் இல்லை, உங்களோட வார்த்தையை நம்பி விடணுமா? நாங்கள் விட மாட்டோம் என்று சொன்னார்கள். இதுவும் பொதுவான ஒரு ஆதாரத்தோட நம்பணும் என்ற இந்த அவசியம் இல்லை, தேடலாம், ஆதாரங்களை தேட வேணும், தேடலாம், ஆனால் ஆதாரத்தால தான் நம்ப வேண்டும் என்றதல்ல. இதுக்கு முன்னாலே நாங்கள் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல தாவத்தில் பார்த்தோம், எடுத்த எடுப்பில் நம்புறதை தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலையும் மக்கத்து முஷ்ரிக்குகள் கேட்ட, குறைஷிகள் கேட்ட சில கேள்விகள் குர்ஆன்ல இருக்கிறது. சூரத்துல் இஸ்ரால கேட்டாங்களாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நீங்கள் சொல்கிற குர்ஆன் உண்மை என்றிருந்தால், அல்லாஹ் உண்மை என்றிருந்தால் உங்களை நாங்கள் நம்பணும்னா நீங்கள் சில விஷயங்களை செய்யணும். சில விஷயங்களை சொன்னாங்க, இதில் ஏதாவது ஒன்றை செய்யணும். லன் நுக்மின லக ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்தி யம்பூஆ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முக்கத்து குறைஷிகள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? முதலாவது, இந்த மக்காவில் ஜம்சமை தவிர வேறு தண்ணீர் வளம் இல்லை, நீங்கள் ஒரு வேலை செய்யணும், இந்த மக்காவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும், அப்படியே பிளக்கணும், இதில் ஒரு இடம் புழக்கணும், அப்படியே தண்ணி ஊற்று வந்து முழு மக்காவுக்கும் அந்த ஊற்று போகணும், இதை நாங்கள் பார்க்கணும், அப்போ நம்புகிறோம் நீங்கள் ரசூல் தான்றதை நம்புகிறோம். சில நேரம் எங்களுக்கு நினைச்சிட அப்படி இவ்வளோ அழிவு வருது, இவ்வளோ முஸ்லீம், இப்போ என்ன ஒன்றும் இல்லையே வந்து தான் நம்பணும் என்றதல்ல. இவங்க கேட்டாங்க, இப்படி வெடிச்சு இப்படி வந்தால் நாங்கள் நம்புவோம், அல்லது அவ் தக்கூன லக ஜன்னத்துன், அதாவது உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்க வேணும், அந்த அதாவது அந்த தோட்டத்துக்கு நடுவிலே நீர் உருவாகணும், அல்லது துஸ்கித அலைனா கிஸஃபம் மினஸ் ஸமா, வானத்திட ஒரு துண்டை புழுத்தாட்டி காட்டணும். சொல்லணுமா? இந்த வானத்தை பார்த்து ஒரு துண்டை அப்படி புழுத்தாட்டி காட்டினா நாங்கள் நம்புகிறோம். இது எங்கிட்ட நம்பிட்ட கேட்டது. அது மாதிரி சொன்னாங்க, இல்லை அவ் தஅதிய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா, அதெல்லாம் தேவையில்லை, அல்லாஹ்வை மலக்குமார்களையும் கூட்டிட்டு வாங்களே வீட்டு. இப்படியான வார்த்தைகள் பாருங்க, இதெல்லாம் கேட்டாங்க, அல்லாஹ்வை மலக்குமார்களையும் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க பார்ப்போம். அதையும் தாண்டி சொன்னார்கள், அவு தர்கா ஃபிஸ் ஸமா, அல்லது இந்த வானத்தில் ஏறி நீங்கள் ஏறணும், இந்த படியில் ஏறுற மாதிரி நீங்கள் வானத்தில் ஏறணும், நாங்கள் பார்க்கணும். அங்கே போயிட்டு அவு தர்கா ஃபிஸ் ஸமா, அங்கே போய் ஒரு
ஒரு வேதத்தை கொண்டு வர வேண்டும். அந்த வேதத்தை கிதாபன் நக்ரஉ, நாங்கள் வாசிக்கிற மாதிரி எங்களோட பாஷையில் எழுதிக்கணும். போய் ஏறி எடுத்துட்டு வாங்க பாப்போம். அவு தகூன லக பைத்தும் மின் ஸுஹ்ருஃப், அல்லது உங்களுக்கு தங்கத்தால் ஒரு வீடு ஒன்றை நீங்கள் கட்டணும். எங்களுக்கு அல்ல, உங்களுக்கு நீங்கள் தங்க வீடு ஒன்று கட்டி காட்டணும். அதாவது உண்ட ஆச்சரியத்தை காட்டணும், இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு புதினமான ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டணும், அல்லது உங்களுக்கு நீங்கள் பெரிய ஒரு வசதிக்காரனாக வாழ்ந்து காட்டணும். அப்போ தானே நாங்கள் உங்களுக்கு பின்னால் வரலாம் என்றார்கள். இதே மாதிரி தான் ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃபஅதீனா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். ஹூதே, நீங்கள் சொல்கிறது உண்மையான கடவுள் அல்லாஹ் என்றிருந்தால் அவன் சொல்கிற அந்த வேதனையை எங்களுக்கு இறக்கி காட்டுங்களே, நாங்கள் நம்புகிறோம். கேட்கறதுக்கு ஒரு முறைக்கே இல்லையா? இவன் கேட்டது தங்க வீடு, எங்கட குறைஷிகளாவது ஒரு அளவு பருவாயில்லை, ஊத்த காட்டு, அல்லாவை காட்டு, மலக்க காட்டுன்னு கேட்டான். அவன் கேட்டான் அதாப காட்டு, இது பொறுக்கல்ல. இப்பதான் ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினாங்க. கால ரப்பின் சுர்னி பிமா கஸபூன், யா அல்லாஹ் இவன் என்ன பொய்யன்றாங்க, ஓண்ட அதாபை இவ்வளோ துணிச்சலோட கேட்குறாங்க, எனக்கு நீ அதற்கு உதவி செய்ய வேணும். அல்லாஹ் வஹை அறிவித்தான். கால் அம்மா கலீல், கொஞ்ச நாள் பொறுங்க, லயுஸ்பிஹுன்ன நாதிமீன், கேட்டு தின்ற பருப்பு மாதிரி கை சேதப்படுறதை பார்ப்பார்கள், கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. என்ன நடந்தது? கொஞ்ச நாள் போகல அவங்களோட பிரதானமான தொழில் விவசாயம். பிரதானமான தொழில் விவசாயம், தோட்டத்துறவு. அல்லாஹ் தஆலா 3 வருஷங்களுக்கு வறட்சியை உண்டாக்கினான். தண்ணி இல்லை 3 வருஷம். 3 வருஷமாக இந்த கடவுள்கள்ட்ட கேட்குறாங்க, சப்ஜெக்ட் ஆகல. ஒரு நாள் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, ஆது கூட்டம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மைதானத்துக்கு வந்தாங்க. வந்து இந்த கடவுள்களோட பேரை சொல்லி எங்களுக்கு மழை வேணும் மழை வேணும் என்று கத்தினார்கள். இப்னு கஸீர் எழுதுகிறார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சூரத்துல் அஹ்காஃபுடைய தஃப்சீர்ல, அங்கிருந்து ஒரு மலக்குடைய சத்தம் வருகிறது. மழைண்டா அதுக்கு மேகம் வேணும். மேகத்துக்கு பல கலர் இருக்குது. சிகப்பு மேகம் இருக்குது, வெள்ளை மேகம் இருக்குது, கருப்பு மேகம் இருக்குது. உங்களுக்கு என்ன மேகம் வேணும்? உங்களுக்கு என்ன கலர் மேகம் வேணும்? அவங்க சொன்னாங்களே கருப்பு மேகம் வேணும் என்றார்கள். இந்த அறிவிப்பாளர் வரிசையோடு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி. கருப்பு மேகம். அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதன், அப்படியே வந்து பார்த்தா கருப்பு மேகம் உண்டிக்கு, முஸ்தக்பில அவுதியதிஹிம், அவங்களோட வாழ்ற பள்ளத்தாக்குக்கு நேராக அந்த மேகம் இருக்குது. பேசிக்கொண்டாங்களாம், ஹாதா வா என்ன ஆரிதும் மும்திருனா, இதோ மழை பெய்யறதுக்கு எங்களுக்கு நல்ல மேகம் உண்டு வந்திக்குது, மலை மேகம் வந்திக்குது என்று பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அது மலை மேகம் அல்ல, பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹ், அவசரப்பட்டு கேட்ட அதாபு. மலை மேகம் அப்படியே இருக்குது, எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து அந்த எலிப்பொறியில் மாற்ற மாதிரி திடீரென்று அந்த மேகம் காற்றாய் மாறியது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த அதாபுகள் எல்லாத்தையும் குர்ஆன் இப்படித்தான் வந்தது என்று சொல்லலைன்னா நாங்கள் நம்ப மாட்டோம். ஏன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசமான முறைகளை குர்ஆன் கையாண்டு இருக்கிறது. என்ன நடந்தது? ரீஹுன் ஃபீஹா அஸாபுன் அலீம், அதிலே ஒரு துதம்மிரு குல்ல ஷை, அந்த காற்று எவ்வளோ வேகமாக வந்துச்சு என்றால் உலகத்தில் எதுவெல்லாம் இருந்ததோ அத்தனையையும் தரைமட்டமாக ஆக்கிற காற்று. எங்களுக்கு தெரியும் தூக்கிட்டு போகிற காற்று இல்லையா, வீசி விடுறது. அது இதை அந்த காற்று வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு பொம்மோண்டு வெடிச்சிற மாதிரி தான் அந்த காற்று வந்தது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அத்தத் அலைஹி வமா அத்தத் அலைஹி இல்லா ஜஅலத்துஹு கர்ரமீன், அந்த காற்று அடிச்சுட்டு போனோன்னு எல்லாம் சாம்பல் ஆகிட்டான். எத்தனை நாள் வீசிச்சு? வ அம்மா ஆதுன், இந்த ஆது கூட்டத்தினர்கள் ஃபஉஹ்லிகு பிரிஹின் சர் சர், அந்த காத்துக்கு பேரே அல்லாஹ் சொல்றான் சர் சர் காத்து, சர் சர்னு தான் நடிச்சிச்சு. பெரிய ஒரு சூறாவளி. ஆத்தியா, ஒரு பேய் போன்ற காற்று, என்னோட பாஷையில் சொல்றேன். அதாவது அந்த காற்று வீசிய காலத்தை அல்லாஹ் சொல்றான், சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுசூமா, 7 பகல்களும் 8 இரவுகளும் தொடராக வீசியது. அந்த காற்று வீசுதல்ல, அங்கு உயரமான அந்த ஆத், எங்களை விட யாரப்பா பலசாலின்னு கேட்ட ஆக்களுக்கு அல்லாஹ்ட படை வெறும் ஒரு காத்து. என்ன நடந்தது? அந்த காத்தினால் அல்லாஹ் சொன்னான், ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் ஹாவியா, தலையில்லாத ஈத்த மரங்களை போல, இந்த பொட மரம்ன்ற நாங்கள் உள்ளு கொண்டும் இல்லாமல் சும்மா அப்படி பழைய மரம் ஒன்று தான், அப்படியா
விழுந்து தலை வெடிச்சு அவங்களை என்ன செஞ்சா, அந்த காற்று அப்படியே மேலே தூக்கிட்டு போகும். ஆது கூட்டத்தை அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டு ஒரு அடி அடிச்சிச்சு. அவங்களோட தலைகள் சிதறி போனது. எஞ்சி இருந்தது அந்த ஈத்த மரத்துடைய குற்றிகளை போல, அதாவது பால்பட்ட ஈத்த மர குற்றிகளை போல் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு சொல்றான், ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, அந்த பரம்பரையில் ஒரு புள்ளைக்கிறான் அன்றைக்கு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ்ட கடுமையான கோபம் வெளிப்பட்டு வித்தியாசமான முறையில் ஒரு காற்றின் மூலம், ஒரு மலை வேகமான காற்று, அதுல ஒரு ஆச்சரியம், காத்துக்கு அகப்படாம சிலர் பூந்து கொண்டாங்க. அல்லாஹ் அதை சொல்றான், துதம்மிரு குல்ல ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும். அவங்களோட வீடுகளை தவிர அத்தனையையும், ஒரு கூடாரம் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க, கல்லை குடஞ்சி வச்சுக்கிறாங்கன்னு வைங்க, அதுள்ளுக்கு அப்படியே அந்த காத்து போய் ஈக்கிராக்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடும். கல் மிச்சம், வீடு மிச்சம், அடுத்ததெல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்படி அல்லாஹு தாலா வித்தியாசமான அதாபை இறக்கியதாக இந்த சமூகத்துக்கு சொல்றான். ஆகவே இதோட பாடம் விசேஷமாக அல்லாஹுவை புரிய வேண்டும், அவனது சக்திகளுடைய மகிமையை புரிய வேண்டும். உலகத்தில் எங்களை விடவும் இதுக்கு முன்னாடி இந்த உலக வரலாற்றில் பெரியொரு பலமிக்க ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சமூகமும் அல்லாஹுவை ஈமான் கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாத பொழுது அல்லாஹ்வுடைய அதாபுக்கு அவர்களும் ஆளாகித்தான் இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கான பாடங்கள். அல்லாஹ் தஆலா நமது உள்ளங்களில் உள்ள ஈமான்களையும் தஸ்பீத்தாக உறுதி செய்யப்பட்ட ஈமான்களாக, ஸ்தீரமான ஈமான்களாக ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த